இந்த செல்ஃப் லவ்ங்கிறது மோர் ஆஃப் செல்ஃப் பிட்டின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ செல்ஃப் லவ்ங்கிறது வந்து நாட் லைக் நமக்கு ஒன் டே எடுத்துகிட்டு அதாவது ஒரு ஃபேஷியல் பண்ணுறதோ, ஒரு ஹேர் ஸ்பா போடுறதோ, இல்லை வந்து நம்மளோட எக்ஸ்டர்னலாக இந்த க்ரீம் போடுறது, பிடிச்ச ட்ரெஸ் வியர் பண்ணுறது, தட் இஸ் நாட் அ செல்ஃப் லவ், தட் இஸ் கால் செல்ஃப் கேர். உன்னை நீ ஒரு நாள் கேர் பண்ணிக்கிற, உன்னை உன் உடம்ப உனக்காக ஒரு டே நீ பண்ணிக்கிற, தட் இஸ் நாட் அ செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்ங்கிறது என்னன்னா, நான் இப்படி தான் உன்னை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகே, என்கிட்ட குறையும் இருக்குது, நான் நல்ல விஷயமும் நிறையா பண்ணுறேன், பட் அதுதான் நான், எனக்கு இதுதான் நான், என்னை பிடிச்சா என் கூட பேசுங்க, பிடிக்கலன்னா பேசாதீங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் யூ. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்கிறதுக்காக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையே நான் பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து நீ இருக்கல, நீயா, அதுக்கு பேர் தான் உண்மையான செல்ஃப் லவ். இப்போவே த பர்சன் ஹூ லவ் அஸ், நம்மளை உண்மையாகவே புரிஞ்சவங்க நிச்சயமாக நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு, எது மேலேயுமே ரொம்ப டீப்பாக அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்காமல், உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வைங்க, மற்றது வைக்கிறதுக்கு பதிலாக உங்கள் மேலே வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்க, கம் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் யுவர் மைண்ட். சில பேருக்கு தனியாக அவங்க கூட அவங்களே ஒரு 5 நிமிஷம் உட்கார சொல்லுங்களேன், முடியாது. அது வந்து இருக்கிறதுலே ஒரு மோசமான நிலைமை. இப்போ வந்து நிறைய பிள்ளைங்க அப்படி தான் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் தனியாக உன்னோட தாட்டை தான் மெடிடேட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்களா, அது எதுக்குன்னா, நீ ஒரு 5 நிமிஷம் உன்னால் டைம் ஸ்பெண்ட் முடியுதான்னு பாரு. அதுக்கப்புறம் நீ மற்றவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண, என் கூட இவன் இருக்க மாட்டான், என் கூட இவங்க இவ்வளோ நேரம் இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிற நீ, உன் கூட முதல்ல நீ இருக்கியான்னு பாரு. ஒரு 10 நிமிஷம் ஒரு ரூமில் எந்த கேஜெட்ஸும் இல்லாமல், ஒரு புக்கு எதுவுமே இல்லை, நீ உன் தாட், அவ்வளோதான். உன்னால் இருக்க முடியுமான்னு உன்னை ஒரு சேலஞ்ச் பண்ணி டெய்லி நீ இதை பண்ணி பாரு. தட் இஸ் கால்ட் ரியலி மெடிடேஷன். உன்னால் ஒன்றை ஹேண்டில் பண்ண முடியுதா, உன்னோட சிந்தனையை உன்னால் ஏற்றுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அதை அமைதியாக லிசன் பண்ண முடியுதாங்கிறது தான் உண்மையான இந்த செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறதே அப்போ தான் வரும். அதை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. அதான் தெர் இஸ் அ ஃப்ரீடம் இன் நோயிங் யுவர் செல்ஃப். அதாவது தன்னை அறிதலில் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா யார் ஹர்ட் பண்ணுறதும் யாராலையும் நம்மளை ஹர்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இப்போ நான் ஸ்வாதி இப்படி தான், அவன் வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்றதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக அழுகிறவ கிடையாது. முடிஞ்சு போச்சு, அவன் அப்படி தான் தெரிஞ்சு, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டே இருக்கோம் இல்லையா. அது எப்போ அது எப்போ உன்னால் அப்படி இருக்க முடியும்னா, உனக்கு தெரியணும் நான் இப்படி தான், யாராலையும் என்னை கஷ்டப்படுத்த முடியாது, யாரோட பாயிண்ட்டும் என்ன அஃபெக்ட் பண்ணாது, நான் ஈஸியாக ஒரு வலைக்குள்ளே போய் விழுந்துட மாட்டேன், ஒரு